ஹலோ, வெல்கம் டு ஆஃப் சைட் கூட்டம் மக்களே. லாலிகா சாம்பியன்ஸ் பார்சலோனாவாக நம்ம வந்து இந்த வீடியோக்கு வணக்கம் சொல்கிறோம். 100% அட்டண்டன்ஸோட இன்னைக்கு லாலிகா சீசன் ரிவ்யூ. என்னடா சீசன் முடியறதுக்கு முன்னாடியே சீசன் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் டைட்டில் அடித்தாச்சு. இனி ரெஸ்ட் ஆஃப் த சீசன் வந்து நம்ம பண்டிகையை எக்ஸ்பெரிமெண்ட். கொண்டாடுங்களே தான். ஆமாம். டைட்டில் ஆடினே இருப்பேங்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஆஸ் யூஷுவல் நம்ம கூட பிரணவ் அண்ட் ஸ்ரீராம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். ஃபஸ்ட்டு நம்ம சீசன் ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல் கிளாசிக்கோவில் ஒரு நல்ல விக்ட்ரி, தாட்ஸ், இனிஷியல் தாட்ஸ் அந்த எல் கிளாசிக்கோ பர்ஃபார்மன்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் வந்து நம்ம பொறுமையாக சீசனுக்குள்ளே போகலாம். எல் கிளாசிக்கோ பெர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி 29th லீக் ட்ராஃபி அடிச்சிருக்கோம். ஹன்சி ஃபிளிக்கு கீழே செகண்ட் ட்ராஃபி கன்சிக்யூட்டிவ். மெஜஸ்டிக் ஃபீலிங் தான். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் என்னோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க 29th ட்ராஃபியை பத்தி. ஒரு ஒரு ஹைலைட்டிங்கான ஃபேக்டர் நான் வந்து உங்ககிட்ட ஆஃபர்ல கூட சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா 1991 சீசனுக்கு அப்புறத்துலேருந்து லாலிகா சாம்பியன்ஷிப் பட்டியல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரியல் மேட்ரிட் 7 டைட்டில் அடிச்சிருக்காங்க, பார்சலோனா 19 டைட்டில் அடிச்சிருக்காங்க. ஸோ தட் ஷோஸ் த டாமினன்ஸ் பார்சலோனா ஷோஸ் இந்த 20th செஞ்சுரி. போஸ்ட் அந்த யோகன் கிரைஃப் வந்ததுக்கு அப்புறமே வந்து டீமோட ட்ரெஜெக்டரி, அந்த டீமோட ஒரு ஃபவுண்டேஷனும் வந்து எந்த லெவல்ல மேல போயிருக்கு அப்படின்னு காட்டிட்டு இருக்கோம். அது வந்து இப்போ 29th இப்ப அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து இப்ப பசங்கெல்லாம் பரேட்லாம் போயிட்டு பயங்கரமா போய் அலவஸ்ல போய் பயங்கரமா விளையாண்டு வந்தானுங்க. ஸோ அதுலயே தெரிஞ்சிருக்கும் அந்த பரேடு. அண்ட் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க பார்சலோனா வந்து 100 பாயிண்ட்ஸுக்கு போயிருக்கணும், பிளேயர்ஸ்லாம். அதெல்லாம் போக முடியாதுங்க. அதெல்லாம் ஐ திங்க் இட்ஸ் வெரி அன்ஃபேர் ஆன் த பிளேயர்ஸ் டு ஆஸ்க் ஃபார் தட் தான். ஏன்னா வந்து ஒரு மோட்டிவேஷனே இருக்காது போய் உனக்கு விளையாடுறதுக்கு. ஏன்னா நீ ஜெயிச்சுட்ட, உனக்கு கோப்பை கொடுத்துட்டானுங்க, எல்லாம் போய் குடிச்சிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருப்பானுங்க, அடுத்த நாள் போய் மேட்ச் விளையாடுறா அப்படின்னா எவன் விளையாடுவோம்? ஸோ அப்படி இருந்து நம்ம நல்லா விளாண்டோம் அந்த அலவஸ் கேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதுக்கப்புறம் அது அப்படி போச்சு. பட் யா, ஹன்சி ஃபிளிக்கோட செகண்ட் டிராஃபி அப்படிங்கிறது வந்து என்னதான் வந்து சாம்பியன்ஸ் லீக்ல இப்படி அப்படி நம்ம போறோம், நம்மளால அது பண்ண முடியல அப்படின்னா கூட லீகை பொறுத்த வரைக்கும் டாமினேஷன் தான். ஏன்னா போன சீசனுமே அப்சல்யூட் டாமினேஷன், இந்த சீசன் அப்சல்யூட் டாமினேஷன். இதனால லிட்டரலா வந்து ரார்லாம் நம்மள வந்து இனிஷியல் அந்த இதுல ரைட் ஆஃப் பண்ணாங்களோ, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த இது ஃபுட்பால் வந்து ஹைலைன்லாம் வேலையாகாது, ஃபர்ஸ்ட் சீசன் போன சீசன் வந்தபோது வேலையாகாது, லாங் டேர்முக்கு கன்சிஸ்டன்டா பண்ண முடியாது யங் பிளேயர்ஸ் வச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுலயும் அடிச்சு காட்டிட்டாப்ல. இதுல என்ன சொன்னாரு, ஸ்பிளிக் வந்து செகண்ட் சீசன்னாலே பயன்ல பார்த்தோம், அது வந்து சரியா செட் ஆகல, அங்க ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் பேசினாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஏர் கிளாசிக்கோ தோத்தோம். செப்டம்பர்ல ஒரு ஃபம்பிள்ல இருந்தோம். நம்ம வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் பின்னாடி இருந்தோம். அப்போ வந்து இதுக்கு மேல வந்து லீக்லாம் வந்து சான்ஸே இல்ல, ஹான்சி ஃபிளிக்கோட பார்சலோனா வந்து ஐ திங்க் இட்ஸ் டன் ப்ரோ அப்படின்னு பேசிட்டு இருந்தானுங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு தி லாஸ்ட் வீக், கெட் அகைன் சாம்பியன்ஸ் ஆஃப் ஸ்பெயின். இந்த கோப்பா டெல் ரே ஒரு நிலையில மிஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா டொமஸ்டிக் ட்ரபிள் வந்திருக்கும். ஸோ யா, இது வந்து என்ன காட்டுது அப்படின்னா வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு மேனேஜர், ஒரு ப்ராப்பரான சிஸ்டம், ஒரு ப்ராப்பரான ஃபவுண்டேஷன் கொடுத்தா இந்த டீமால, இந்த கிளப்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு காட்டுது. அந்த மேனேஜருக்கு இன்னும் நம்ம ஃபினான்ஷியலா ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுக்குறோம், இன்னும் கொஞ்சம் அவர் கேட்டதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னாலும் அவரால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு காட்டுது. ஸோ இதுக்கு மேல அதுதான் அடுத்த ஸ்டெப். ஏன்னா வந்து இனிஷியலா அவருக்கு இருந்த ஸ்குவாடை வச்சு அவர் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு 1-2 சைனிங் கொடுத்தோம், அதை வச்சு திரும்ப இவ்வளவு பண்ணிருக்காரு. அப்படின்னு இருக்கும் போது ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் டு கெட் மோர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அண்ட் ஐ திங்க் சாம்பியன்ஸ் லீக் இஸ் நாட் ஃபார் அவே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. வெரி வெரி ஹாப்பி வித் த லீக், வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா வந்து நிறைய டீம், பிரீமியர் லீக் டீம்ஸ் நிறைய டீம்லாம் வந்து இந்த லீக் அடிக்கணும் அப்படிங்கறத நிறைய பேர் கனவா வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் போது நமக்கு இது அடிக்கடி கிடைக்குது. அப்படிங்கும் போது மெஸ்ஸி சொன்ன மாதிரி தான், நம்ம வி ஷுட் நாட், நம்மளே வந்து பேசிட்டு இருந்தோம், நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணணுமா இல்ல வேற வீடியோ பண்ணணுமா அப்படின்னு. நான் இது பண்ணணும்னு சொன்னது காரணம் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட்ஸ் வெரி 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 ரொம்ப பிரஸ்டீஜியஸான ஒரு ட்ராஃபி. ஸோ வந்து ஐ திங்க் அதுக்கான கிரெடிட்ஸை நம்ம கொடுக்கணும், அதுக்கான வேல்யூ நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. ஸோ யா, வெரி ஹாப்பி வித் த பெர்ஃபார்மன்ஸ், வெரி ஹாப்பி வித் வாட் எவர் வி ஆர் டூயிங். ஏன் யா, நீங்கள் சொன்னது ஆக்சுவலாக நான் அக்ரி பண்ணுறேன். என்னை பொறுத்தளவில் வந்துட்டு ஐ நோ சாம்பியன்ஸ் லீக் இஸ் கன்சிடர் த பினக்கிள் ஆஃப் கிளப் ஃபுட்பாலு. எல்லா கிளப்பும் வந்து சாம்பியன்ஸ் லீக் தான் ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. பட்
பெப்பு கூட ஒரு தடவை சொல்லியிருப்பாரு, இட்ஸ் மச் டிஃபிகல்ட் டு வின் அ பிரீமியர் லீக் சீசன் தேன் சாம்பியன்ஸ் லீக் ட்ராஃபி அப்படின்ட்டு. லீக் சீசன் ஜெயிக்கிறதுங்கிறது நோ ஜோக். சாம்பியன்ஸ் லீக் வந்து நம்ம பார்த்துருக்கோம், டீம்ஸ் வந்து ஒரு ஃபியூ கேம்ஸ் நல்லா ஆடி ஜெயிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செல்சி இன் 2021 அண்டர் லீக் நீ அப்படி ஜெயிக்க முடியாது, நீ ஏமாத்தி ஜெயிக்க முடியாது. நீ வந்து 38 கேம் நீ நல்லா விளையாட முடியாது, எந்த டீமாலையும் நல்லா விளையாட முடியாது. பட் 38 ஓவர் த கோர்ஸ் ஆஃப் 38 கேம் நீ கன்சிஸ்டண்டா ஆடினா மட்டும்தான் வந்து உன்னால் லீக் டைட்டில் ஜெயிக்க முடியும். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் தட் இப்போ ஒரு ஸ்பிரிண்ட்டுக்கும் ஒரு 100 மீட்டர் ரேஸ்க்கும் ஒரு மேரத்தானுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான். 100 மீட்டர் ரேஸ் வந்து அந்த டே எவன் வந்து நல்லா ஆடுறானோ அவன் வந்து 100 மீட்டர் ரேஸை வின் பண்ணிடுவான். மேபி சம் டே யூ கேன் ஆல்சோ பீட் சம்மன் ஹூஸ் ஃபாஸ்டர், அதுதான் உண்மை. ஆனா ஒரு மேரத்தான் அப்படி கிடையாது. உனக்கு உண்மையிலேயே வந்து அதுக்கான அந்த ஸ்கில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அண்ட் நோ ஜோக், நம்ம பண்ணியிருக்க விஷயம் நோ ஜோக். எனக்கு இது ஏன் வந்து ஒரு என்னை பொறுத்தளவுல ஒரு ஸ்டார்ட் ஆஃப் அன் எரா அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, லீக் டாமினன்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அண்ட் நம்ம பார்த்துருக்க வரைக்கும், நான் இன்னைக்கு தான் ஒரு ஸ்டாட் பார்த்துட்டு இருந்தேன், இந்த சம்மர்ல வந்து அட்லெட்டிகோ மேட்ரிட் நம்மளை விட 8.4 டைம்ஸ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அண்ட் மேட்ரிட் has spent close to 170 million. We spent 27.5 million for Joan and Rooney. So we are competing with two clubs that are much richer than us, that have a bigger purchasing power than us. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் அவங்க கிட்ட இல்லை, which is identity. நம்ம கிட்ட ஒரு டிஃபைன்ட் ஐடென்டிட்டி இருக்கிற மாதிரி அந்த ரெண்டு கிளப் கிட்ட இப்போ வரைக்கும் ஒரு ஐடென்டிட்டி இல்லை. அட்லெட்டிகோ மேட்ரிட் ஹேவ் தேர் ஓன் ஸ்ட்ரகிள்ஸ் இன் த லீக். மேட்ரிட் வந்து இன்னுமே வந்து அவங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த நியூ ஜென்ரேஷன்ல. இந்த பீரியடை நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலன்னா அது வந்து, ஏன்னா மேட்ரிட் ஆர் கோயிங் டு பவுன்ஸ் பேக் அட் சம் பாயிண்ட். மேட்ரிட் வந்து இட் இஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் டைம். அதுக்குள்ள நம்ம வந்து அந்த டாமினன்ஸ், அந்த லீக் டாமினன்ஸோட அட்வான்டேஜை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் இதுக்கான பிக்கெஸ்ட் ஹோப் இஸ் த ஃபேக்ட் தட் நம்ம வந்து ஒரு we are not like ஒரு எப்படி ஒரு ஸ்குவாட் on the verge of retirement அந்த மாதிரி கிடையாது. நம்ம சரி ஒரு கடைசி ஒரு லாஸ்ட் வின் மாதிரி இந்த 2023ல சென்னை ஐபிஎல் ஜெயிச்ச மாதிரி விஷயம் கிடையாது இது. நம்ம வந்து we are at the beginning of a cycle. எல்லா லாஜிக்கும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இங்கிருந்து வந்து the squad can only improve, it cannot go back அப்படிங்கிறதா எல்லா லாஜிக்கும் நமக்கு சொல்லுது. So hopefully this is the beginning of an era of dominance அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ராகவ் ஒரே ஒரு பாயிண்ட் ராகவ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரணவ் சொன்னதுல வந்து ஒரு சூப்பரான பாயிண்ட் என்னது அப்படின்னா, சாம்பியன்ஸ் லீக இப்போ வருஷப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வருஷத்தோட பெஸ்ட் டீம் இந்த வேர்ல்டு அவங்க தான் சாம்பியன்ஸ் ஜெயிப்பாங்களா அப்படின்னா கிடையாது. யார் வேணா அந்த மொமெண்ட்ல ஒருத்தர் நல்லா விளையாடிருப்பான், அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவான். ஸோ சில டைம் வந்து பெஸ்ட் டீம் இந்த வேர்ல்டு ஜெயிக்கலாம், சில டைம் ஜெயிக்காமையும் போகலாம். சாம்பியன்ஸ் லீக் அந்த மாதிரியான ஒரு டோர்னமெண்ட். ஆனா ஒரு லீக்ல நீ பிரீமியர் லீக் எடுத்துக்கோ, ஒரு லாலிகா எடுத்துக்கோ, ஒரு புண்டஸ் லீகா எடுத்துக்கோ, அந்த சீசனோட பெஸ்ட் டீம் மட்டும்தான் சாம்பியன் ஆக முடியும் அந்த லீகை பொறுத்த வரைக்குமே. தெர் இஸ் நோ டூ வே அபவுட் இட். நீ ஒரு கேம் நல்லா விளையாடுவ, ஒரு வீக் நல்லா விளையாடுவ, நான் போய் சாம்பியன்ஷிப் அடிப்பேன் அப்படின்னா சான்ஸே கிடையாது. ஸோ அதுதான் வந்து அவன் சொன்ன நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஸோ பெஸ்ட் டீமா நீ இருந்தா மட்டும்தான் அவனோட லீக் அடிக்க முடியும். நம்ம பெஸ்ட் டீமா இருந்திருக்கோம். இந்த வின்ல வந்து கொஞ்சம் கான்டெக்ட் கொடுக்கறதுக்கு, நம்ம 36 கேம்ஸ் ஆடி இருக்கோம். 30 வின்ஸ், 1 ட்ரா, 5 லாசஸ், 91 கோல் ஸ்கோர்டு, 32 கோல்ஸ் கன்சீடடு, ப்ளஸ் 59 கோல் டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம டெக்னிக்கலி இந்த ஹைலைன் வச்சுக்கிட்டு நம்ம வி ஹாவ் த பெஸ்ட் டிஃபென்சிவ் ரெக்கார்ட் இன் த லீக், பெஸ்ட் அஃபென்சிவ் ரெக்கார்ட் இன் த லீக், அண்ட் மோஸ்ட் லைக் நம்பர் ஆஃப் வின்ஸும் பார்த்தீங்கன்னா 36 கேம்ஸில் நம்ம 30ல இருக்கோம். செகண்ட் பெஸ்ட் இஸ் ரியல் மேட்ரிட் at 25. ஸோ இன் தட் கான்டெக்ஸ்ட் எஸ்பெஷலி நம்ம ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் பார்க்கும்போது நம்ம ரொம்ப கன்சர்ன்டாக இருந்தோம். இந்த சீசனு இனிகோ மார்டினஸ் கிளம்பிட்டான், சைனிங்ஸ் வர மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியவே இல்லை. கடைசியில் வந்து நம்ம ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைனிங் இந்த சீசன் நம்மளுக்கு. அது வந்து நம்மளுக்கு கிளியராகவே தெரிஞ்சுது. அண்ட் he is the man for the future and he is the man for the team நவுங்கிறத அவன் ப்ரூவ் பண்ணிட்டான் இந்த சீசனு. மித்தபடி டிஃபென்சிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃப்ளிக்கு கிடைக்கல, அவன் கேட்ட லெஃப்ட் சென்டர் பேக் அவனுக்கு கிடைக்கல, இனிகோ மார்டினஸ் ரிப்ளேஸ்மெண்ட் யாருன்னு தெரியல. ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் நம்மளே வந்து டிஃபென்சிவ் பார்ட்னர்ஷிப் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். எல்லா காம்பினேஷனும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரி இவன் ஆடினா நல்லா இருக்குமா, இவன் ஆடினா செட் ஆகுதான்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து விங்கர் நம்மளுக்கு தேவை, விங்கரில் டெப்த் இல்லை,
அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லூயிஸ் டியாஸ் பார்த்துட்டு இருந்தோம், லியாவும் பார்த்துட்டு இருந்தோம் சம்மரில். அப்புறம் கடைசியில் நீக்கோ 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 பார்த்தோம். நீங்கோ பார்த்தோம். அந்த ஒரு பெரிய சாகா நடந்துச்சு. அப்புறம் கடைசியில் வி ended up சைனிங் ராஷ்ஃபோர்ட் ஆன் லோன். அப்புறம் ரூனி வந்து ஒரு டெவலப்மெண்டல் சைனிங்காக வந்து நம்ம சைன் பண்ணோம். ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது நம்மளால் இந்த ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடிஞ்சது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் டீல். என்னடா நீங்கள் சும்மா லாலிகளை 2 டீம் அடிச்சுக்கிட்டு இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது ஃபேன்ஸ் வெளியே. பட் இன்டர்னலி நம்ம வீக் இன் வீக் அவுட் டீம் பார்க்குற ஃபேன்ஸ்க்கு நம்மளுக்கு தெரியும் தட் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் லாலிகாலர் அகேன்ஸ்ட் அதர் டீம்ஸ். நம்ம ஒசசுனா பேசுகிறோம், ஆனால் இப்போது ஆன் டாப் ஆஃப் மைண்ட் ஒசசுனாவே இப்போ நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்புறம் கெட்டாஃபேவே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி நிறைய டீம்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சீசன் ஸ்டார்டிங்கில் நம்ம சொன்ன எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல் ஆர் மேபி செமிஃபைனல் லாஸ்ட் சீசன் அளவுக்கு பண்ண முடியுமான்னு நம்ம டவுட்டில் இருந்தோம். லீக் டைட்டில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சீசன் ஸ்டார்டிங்கில் நம்ம பேசினோம். அண்ட் நம்ம பேசின மாதிரியே வந்து ஐ திங்க் வி ஹவ் அச்சீவ்ட் இந்த சீசனோட அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது தான் வந்து என்னோட இனிஷியல் தாட்டு. அண்ட் அது எப்படி வந்து நம்ம அந்த அப்ஜெக்டிவ் வந்து எடுத்தோம் அப்படிங்கிறது வந்து இன்னும் போயிட்டே இருந்தது. அப்படியே நம்ம செக்வேவா அடுத்த இதுக்கு போகலாம். ஒரு எல் கிளாசிக்கோல ஒரு சாம்பியன் நம்ம ஆகிறோம் இல்ல ஆகுறாங்க அப்படிங்கிறது நடந்ததே இல்லையா இது வரைக்கும் ஹிஸ்டரி ஆஃப் லாலிகால. பார்சலோனாவோ ரியல் மேட்ரிடோ எல் கிளாசிக்கோல வந்து அவங்க டிஃபீட் பண்ணி சாம்பியன் ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்து நடந்ததே இல்லை இந்த என்டைட்டி ஆஃப் எல் கிளாசிக்கோ ஹிஸ்டரி ஆர் லாலிகா ஹிஸ்டரி. அப்படி இருக்கும் போது நம்ம வந்து அதை அன்னைக்கு பண்ணோம், லாஸ்ட் வீக் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஐசிங் ஆன் த கேக் தான். அண்ட் ஹவு வி டிட் இட், நான் ஆக்சுவலா மேட்ச் ரீவாச் பண்ணிட்டு இருந்தேன் நான் 2 நாளைக்கு முன்னாடி தான். ஏன்னா வந்து நான் அந்த கமெண்ட் எல்லாம் சரியா கேட்கல அப்படின்னு அந்த ரீவாச் தான் பண்ணிருந்தேன். வேற லெவல்ல இருந்தது, அட்மாஸ்பியராக இருக்கட்டும் சரி, அந்த அந்த ஏன்னா அந்த பில்டப் டு த கேமே வந்து ஒரு ஒரு ரியல் மேட்ரிட் பெர்ஸ்பெக்டிவ்னு பார்த்தா ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் வந்தானுங்க அவனுங்க. ஏன்னா வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை இருந்தது, அவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனை இருந்தது. எதனால சண்டை எதனால பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. யார் லீக் பண்ணா, உன்னை லீக் பண்ண நான் பொழந்துரு வேண்டாம் அப்படி இப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம பேசுவோம் இன்னொரு வீடியோல. பட் அவங்களே வந்து ஒரு ஸ்க்ரூட்டினில வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சைட்ல பார்த்தா ராஃபா கிடையாது, ராஃபா வந்து கொஞ்சம் இதுல தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லமீன் கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அவங்க சைட்ல எம்பாப்பே ரெடின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் புல் பேக் பண்ணிட்டான். அது வந்து அதுக்கப்புறம் நேத்தி வந்து பெர்சான்ஸ் வந்து ஆர்பேலாவும் அவனுக்கு ஏதோ சண்டைன்றானுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, அவங்க என்ன பிக் பாஸ் வீடா இல்ல அது என்னன்னே தெரியல அது. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு எம்பாப்பே இல்ல இந்த மாதிரி பிரச்சனை போகுதுன்னு உடனே நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, ஓகே திஸ் இஸ் த பெஸ்ட் சான்ஸ் ரியல் மேட்ரிட் அடிக்கிறதுக்கு. தேர் அட் தேர் டவுனு, நம்ம ஹோம்ல நடக்குது, நம்ம ஜெயிச்சா நமக்கு லீகு அப்படின்னு இருக்கும் போது அந்த அட்மாஸ்பியரும் அந்த மோசியாக்கும் அந்த அந்த டோட்டல் மறந்துட்டேன் ஜி. நான்லாம் வந்து வேற லெவல்ல இருந்தது. நான் வந்து எதுக்கு வந்து வெயிட் பண்றேன் அப்படின்னா, எப்படா இந்த ஃபுல் ஸ்டேடியம் கட்டி முடிப்பீங்க, ஃபுல்லா எப்ப நான் அதை பார்க்க போறேன் அப்படின்னு தான் நான் வந்து வெயிட்டிங்ல இருக்கேன். லிட்ரலா வந்து பவுன்ஸ் ஆயிட்டு இருந்தது ஸ்டேடியம் வந்து இந்த ஸ்டார்ட் டு எண்ட். ஒரு பாஸுக்கும் வந்து சவுண்டு போடுறதா இருக்கட்டும், நம்மளோட ஆந்தம் பின்னாடி பாடுறதா இருக்கட்டும், நம்மளோட இந்த உண்டியா பார்ட்டின்னு ஒண்ணு பாடுவாங்க, அது வந்து பாடிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், எது இந்த பொதுவா இந்த இப்ப சவுத் ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு வந்து இந்த அல்ட்ராஸ் இருக்காங்க இல்லையா, எது சவுத் எது நார்த் எது வெஸ்ட்னு தெரியல, எல்லா பக்கமும் பூசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ வந்து அந்த லெவல்ல வந்து அட்மாஸ்பியர் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம விளாண்டோம். அப்சல்யூட் டாமினேஷனுங்க. அந்த மிட்ஃபீல்டா இருக்கட்டும், கேவிலாம் வந்து பெல்லிங்கம் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கான். அதே மாதிரி இன்னொரு டாக்டிக்கலா ஒரே ஒரு விஷயம், கூண்டேவை போட்டிருந்தா நான் அதான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் வினிசியஸ். ஆனா எரிக்காசியா வாத்தா லக்க யாரா நீன்ற மாதிரி தான் ஆனா இன்னைக்கு வந்து சத்தியமா வந்து ஒரு இன்ச்சு கொடுக்கலாம் வந்து வினிசியஸ்க்கு. மொத்த டீமுமே வந்து டீமை பத்தி நம்ம பேசுவோம் யார் எப்படி விளையாண்டாங்க அப்படின்னு. பட் ஓவரால் அட்மாஸ்பியர், நம்ம டீமோட மொத்த பேக்கேஜ், அந்த ராஷ்வர்ட் ஃப்ரீ கிக்கு, அந்த அந்த ராஷ்வர்ட் ஃப்ரீ கிக் வந்து எனக்கு அப்படியே எது வந்து எது இல்ல நீ சொல்லு எது வந்து எனக்கு அந்த ராஷ்வர்ட் ஃப்ரீ கிக் ரிமைண்ட் பண்ணுச்சு அப்படின்னா, 2019 லிவர்பூல் வருவானுங்க பார்சலோனா சாம்பியன்ஸ் லீக் ஆடும் போது, மெஸ்ஸிக்கு வந்து அந்த ஃப்ரீ கிக் வந்து நின்றுட்டு இருக்கும் போது பின்னாடிக்கு தட்டிட்டு இருப்பானுங்க, இப்படி கிளாப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா, அங்கேருந்து ஒரு ஆங்கிள் காட்டுவான், எல்லாரும் கிளாப் பண்ணிட்டே இருப்பாங்க.
கிளாப் பண்ணிட்டே இருப்பானுங்க, கரெக்டா அடிப்பான், உள்ள போனோடனே அப்படியே இந்த கிளாப்லாம் அப்படியே தெறிக்கும், அப்படியே வந்து அப்படியே எல்லாரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுவானுங்க, டேய் எப்படிடா அடிச்ச அப்படின்னு. லிட்டரலா அதேதான் நடந்தது. கிளாப் பண்ணிட்டே இருந்தாங்க எல்லாரும் வந்து, சரி ஏதோ கிராஸ் கிஸ் போட போறான் போல அப்படின்னு அடிச்சா தூக்கி சொருவிட்டான் எங்கேயோ லெஃப்ட் கார்னர்ல. ஆனா வந்து பஜார் ஆயிட்டான் நான் வந்து எப்பா ஐயோ. அதுதான் வந்து ஆக்சுவலா மொமெண்ட் ஆஃப் த டேலாம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த டேனி ஆல்மோ அசிஸ்ட், பேக்கில் அசிஸ்ட், இதுக்கு ப்ரோ நீ ஒரு ஆட்டக்காரன் தான்டா அப்படின்னு காமிச்சிட்டான். ஃபெரான் டோரஸ் பினிஷ். ஸோ யா, எல்லாமே வந்து அப்சல்யூட் சினிமாவா இருந்தது. செகண்ட் ஹாஃப் லெவா ஒரு கோல் போட்டிருக்க வேண்டியது, பட் அது போட முடியாம போச்சு. பட் ஓவரால் பிளேயர்ஸை பத்திலாம் பேசுவோம், டாக்டிக்கலா பேசுவோம், பட் இதை விட ஒரு பெட்டரான ஒரு வந்து ஒரு லாலிகா வந்து சாம்பியன்ஷிப் இதை விட மேபி ஒண்ணுன்னா நான் இந்த கெசிஐ வின்னர் போடுவோம்ல அது சொல்லுவேன். மேபி வந்து அது வந்து மோர் ட்ராமாட்டிக்கா இருந்தது. பட் யா, திஸ் வில் பி தேர். எனக்கு இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது வந்துட்டு, இப்போ உட்காந்து ஹைன்சைட்ல நம்ம பேசிட்டு இருக்கும்போது இட்ஸ் வெரி ஈஸி டு திங்க் நம்ம வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த சீசன் வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு இனிஷியலாக நல்லா ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸிக்கோ லூஸ் பண்ணப்போ வந்து we were 5 points behind. 7 இல்ல 5 நினைக்கிறேன். ஓகே 5 or 7. ஆமா 5 points behind. அப்புறம் வந்து நம்ம கம்பேக் பண்ணோம், அந்த இடத்துல இருந்து கம்பேக் பண்ணோம். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல மறுபடியும் we went behind Madrid. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஐ திங்க் சம்திங் சேஞ்ச். அந்த ஒரு கண்டினியூஸ் பேக் டு பேக் கேம் தோத்தோம் அகேன்ஸ்ட் சோசிடாட் அண்ட் ஜிரோனா. ஐ திங்க் அதுக்கு நடுவில் ஒரு சாம்பியன்ஸ் லீக் கேமும் தோத்தோம். எனக்கு யார் செல்சியோட போய் தோத்துட்டு வந்தோம். அப்ப ஃபில்க் சொன்னா you will see a different Barcelona. 4-0 செவிலியா வந்து ஃபர்ஸ்ட் தோத்தது. நம்ம வந்து ஆர்புலோவா வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன், ஒரு சோசிடாட் கேம் ஒன்னு ஜெயிக்க வேண்டிய கேம் ஒன்னு தோத்தோம். ஞாயிற்றுக்கு தோத்தோம். போஸ்டா அடிப்போமே, எல்லா பாலும் போஸ்டா அடிப்போமே. அதுக்கப்புறம் அடுத்த கேமே ஜிரோனா கூட தோத்தோம். அதுக்கு நடுவுல சாம்பியன்ஸ் லீக் கேம் தோத்தோம். அந்த 3 கேம் தோத்ததுக்கு அப்புறம் நம்ம டீமுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. they snapped into one run. ஒரு 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 சரியான ரன்னு லீக்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லீக் முடிஞ்ச ஒரு கேம் இப்போ தோத்தோம்ல அலாவெஸ் கூட, அது வரைக்கும் we didn't drop a single point. சாம்பியன்ஷிப்ஸ் வந்து என்ன பொறுத்தளவுல வந்து நீ ஆகஸ்ட் எப்படி விளையாடுறங்கிறதுல டிசைட் ஆகுறது இல்லை, நீ வந்து மேல் எப்படி விளையாடுற, ஏப்ரல் மேல் எப்படி விளையாடுறங்கிறதுல தான் ஒரு சாம்பியன்ஷிப் டிசைட் ஆகுது. அல்டிமேட்டா வந்து நமக்கு வந்து அந்த ஃபெப் டு மே போர்ஷன் நம்ம விளையாண்ட ஃபுட்பால் வந்து தட் இஸ் வாட் ஹெல்ப் அஸ் டு திஸ் லா லிகா டைட்டில்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. எனக்கு இதுக்கு ஒரு கம்பேரிசன் ட்ரா பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, சிட்டி நிறைய பிரீமியர் லீக் டைட்டில் இப்படி அடிச்சிருக்கானுங்க. they'll be behind கிறிஸ்மஸ் அப்போ they'll be behind. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரன்ல போய் எவன் முன்னாடி இருந்தாலும் அவங்கள தாண்டிடுவானுங்க. அந்த மாதிரி ஒரு லாலிகா டைட்டில் தான் இது நமக்கு அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் வி ஹாவ் டு ரிமெம்பர் how much we went through to come to this position in terms of injuries, in terms of decisions that went against us. Sometimes வந்து எல்லாமே என்னடா நமக்கு அகேன்ஸ்டா போகுதுங்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் இருந்திருக்கு இந்த சீசன். ரஃபா வந்தா லமீன் இன்ஜராவா, லமீன் வந்தா ரஃபா இன்ஜராவா, இவங்க 2 பேரும் வந்தா பெட்ரி இன்ஜராவா. இது எல்லாம் இவங்க எல்லாரும் 3 பேரும் பிச்சில் ஆடினாங்கன்னா ரெஃப்ரி வந்து அவன் பங்குக்கு ஒரு வேலையை பார்த்து போவான். அந்த மாதிரி ஒரு நம்ம லாஸ்ட் சீசன் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸா கிராஸ் பண்ணிட்டோம். இந்த சீசன் வந்து அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலா இந்த சீசன் வி காட் மோர் பாயிண்ட்ஸ், பட் ஐ திங்க் வி ஸ்ட்ரகிள்ட் மோர் அப்படின்னு நினைக்கிறேன். யா, தட்ஸ் வாட் மேக்ஸ் இட் மோர் ஸ்பெஷல். எஸ், எல் கிளாசிக்கோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ராஷ்வர்ட் கோல் வச்சே நான் ஆரம்பிக்கிறேன். அது வந்து என்ன சொல்கிறது, இது ஆல்ரெடி ஒரு வெரி ஸ்பெஷல் மொமெண்ட் எல் கிளாசிக்கோவில் போய் லீக் அடிக்கிறதுங்கிறது. பட் அந்த மாதிரி ஒரு ரிடிக்குலஸான ஒரு கோல் அடிக்கும் போது, அந்த மாதிரி கோல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கெசி லாஸ்ட் மினிட் கோல் அடித்தது, இந்த மாதிரி நிறைய ரிடிக்குலஸ் கோல்ஸ்லாம் அப்படியே டாப் ஆஃப் த மைண்டில் இருக்கும். பெஸ்ட்டு மொமெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் வந்து டாப் ஆஃப் த மைண்டில் ஒரு 3-4 மொமெண்ட் டக்குன்னு அப்படியே மைண்டுக்கு வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ கிக் இது. அதுவும் அவன் எடுத்த ஆங்கிள் வந்து சரி இந்த சைட்ல இருந்து எடுக்கிறான், அவன் கேர்ள் தான் பண்ண முடியும். அவன் கொஞ்சம் ஓவர் ஹிட் பண்ண கூட வெளியே போயிடும், போஸ்ட்டுக்கு வெளியே போயிடும். இல்ல நான் மோஸ்ட்லி என்ன நினைச்சேன், சரி அவன் அங்க இருந்து ஒரு ஃபார் போஸ்ட் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். கோல்ல இருக்கிறது கோர்ட்டுவா, அவனும் மாடு சைஸ்க்கு அவன் எல்லா மேட்ச்ல, அதுவும் இந்த மாதிரி மேட்ச்லலாம் அவன் வெறி கொண்டு சேவ் பண்ண ரெடியா இருப்பான். அவனை பீட் பண்ணி ஃபார் போஸ்ட் டாப் கார்னர்ல இங்க இருந்து ஃப்ரீ கிக் அடிச்சான்னு வந்து
அதுவும் சில சில கேமரா ஆங்கிள் போட்டிருந்தாங்க ட்விட்டர்ல. அதுக்கப்புறம் அவன் அடிச்ச ஆங்கிள் இந்த ஸ்டேடியம் வியூல இருந்து போட்டிருந்தாங்க. ஸ்டேடியம் வியூல இருந்து பார்க்கும்போது டே எப்படா அந்த பாலை வந்து நீ இப்படி கனெக்ட் பண்ணி அது அங்க இருந்து அப்படி அவ்வளோ பர்ஃபெக்டா அந்த மொமெண்ட்ல அந்த போச்சு. ஸ்பீட்ல வந்து அப்சல்யூட்லி ரிடிகுலஸ். ridiculous. அண்ட் ராஷ்வர்ட் வந்து சைன் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அந்த கோல் அடிச்சு வச்சுட்டான். அண்ட் இன்னொரு பிளேயர், நான் இது பத்தி நிறைய பேர் பேசவே இல்லை. ஐ திங்க் இட் வென்ட் வெரி அண்டர் த ரேடார். அந்த ஆல்மோட அசிஸ்ட் அந்த கோல் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டச்சு அதான் நம்ம லைவ்லேயே சொல்லிட்டு இருந்த மாதிரி தான். ஆல்மோ வந்து எந்திரிச்சு ஒன்னா இன்னைக்கு காக்கா மாதிரி, பிரைம் காக்கா மாதிரி, பிரேசில் காக்கா மாதிரி ஆடுவான். இல்லைனா வந்து ஃபுட்பாலே ஆட தெரியாத மாதிரி 5 ஃபீட் பாஸ் கூட சைடில் போடுவான். அந்த மாதிரி ஆடுவான். பட் அந்த கேமில் ஆல்மோட இம்பேக்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி தட் அசிஸ்ட், ரிடிகுலஸ்லி குட் அசிஸ்ட். அண்ட் ஃபெரான் ஒன்ஸ் அகேன் பியூட்டிஃபுல் ஃபினிஷ். 2-0 இது பண்ணுறோம். கேவி மான்ஸ்ட்ரஸ் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நம்ம பிரணவ் வந்து நிறைய தடவை சொல்லிட்டே இருப்பாங்க ஸ்ட்ரீமில் வந்து, கேவி வந்து 3 வருஷம் இன்ஜுரியிலேருந்து வர மாதிரியே இல்லை, 2 நீ இன்ஜுரியிலேருந்து வர மாதிரி. இப்போ லைக் அவன் அந்த ஃபஸ்ட்டு அந்த எந்த கேம்னு தெரியல, ஐ திங்க் அவன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவானோ இல்லை செகண்ட் ஹாஃப் வந்து ஆடுவானான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவன் வர அத்லெட்டிகோன்னு நினைக்கிறேன். அவன் கன்சிஸ்டண்ட்டாக ஆட ஆரம்பிச்ச ரிப்ளேஸ் பண்ணுவான் half time. அந்த அந்த கேம்லயே என்னடா இவனை 45 மினிட்ஸ்லயே கொண்டு வராங்களே, இன்ஜர் ஆயிட்டானா என்ன ஆகுறது அப்படின்னு வந்து அந்த ஒரு ட்ரேட் மார்க் ஒரு ஸ்விட்ச் ஒன்னு வச்சிருக்காங்க. சட்டு 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 பெட்ரியாலே போட முடியலப்பா அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் போடுறான்டா, வெயிட் பண்றது இல்ல, பால் வரப்போ அப்படியே ஸ்விட்ச் பண்றான் பால. சூப்பரா பிரிச்சு விடுறான். வந்து கேவி தான் மேன் ஆஃப் தி மேட்ச். அவங்க பெட்ரி கொடுத்தது வந்து எனக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியல. அன்னைக்கு என்ன பொறுத்தளவுல கேவி தான் மேன் ஆஃப் தி மேட்ச் அந்த கேம். அந்த மிட்ஃபீல்டே வந்து ஆல்மோக்கு வந்து எனக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும்னு தோணுது. நான் ஆல்மோ பத்தி நிறைய பேசுவேன் எப்பவுமே, இன்னைக்கும் வந்து பேசணும்னு தான் நினைக்கிறேன். அந்த அசிஸ்ட் எல்லாமே ஓகே. 2 விஷயம் இந்த சீசன். ஃபர்ஸ்ட் திங், அவன் அந்த எஸ்பானியல் கேம்ல தான் திரும்ப வந்தான்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் an injury lay off. அந்த எஸ்பானியல் கேம்ல இருந்து இப்போ வரைக்கும் he has not been injured. நிறைய கேம்ஸ் 90 மினிட்ஸ் ஆடி இருக்கான் ஆல்மோ, which is one very promising sign. செகண்ட் திங், ஆல்மோ வந்து கன்வென்ஷனலி நம்ம வந்து கன்சிஸ்டன்ட் பிளேயர் இல்லைன்னு சொல்றதுல 100% ஜஸ்டிஃபைட். ஆனா ஆல்மோட கன்சிஸ்டன்சி என்ன பொறுத்தளவுல வந்து எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 6 to 9 பாயிண்ட்ஸ் அவன் சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்துருப்பான் நமக்கு இந்த லாலிகா சீசன்ல ஈஸிலி. அந்த எபிலிட்டி டு மேக் சம்திங் அவுட் ஆஃப் நத்திங்ல, அதுக்கு வந்து I really think you can't put a price on it. அது வந்து நிறைய பிளேயர்ஸ் are not gifted with that ability. அந்த எஸ்பானியல் கேம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர ஒரு விஷயம். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 கேம்ல அவன் வின்னர் அடிச்சு கொடுத்துருக்கான் நமக்கு. ஸ்லாவியா பிரஹால கூட வந்தானே போடுவான் சாம்பியன்ஸ் லீக் அவேல. ஆமா, வந்து ஃபர்ஸ்ட் டச்ல அடிப்பான், பெட்ரி ரிப்ளேஸ் பண்ணி பெட்ரி அடிப்பான். சோ ஆல்மோட கான்ட்ரிபியூஷன் டு திஸ் லாலிகா வின்னுங்கிறது வந்து இட் வில் பி வெரி அண்டர் ஸ்போக்கன், இட் வில் பி வெரி அண்டர் ரேட்டட். பட் நான் எப்பவுமே அது ரொம்ப ஹையா ஹோல்ட் பண்ணுவேன் அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியன். அந்த பெட்ரி, கேவி, அந்த பிராங்கி இருக்கும் போது எந்த லெவல்ல இருக்குமோ அதே லெவல்ல நான் பார்த்தேன். கேவியும் வந்து ஐ திங்க் பேக் டு ஹிஸ் பெஸ்ட் மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு சுழல் வழை மாதிரி தான் இருந்தது. கவுண்டர்ல அப்பப்ப ட்ரை பண்ணானுங்களே மெட்ரிட், அதை தவிர பெருசா வந்து அவங்க எதுவும் பண்ண மாதிரியும் தெரியல. நம்ம வந்து பெருசா அவ்வளோ இது பண்ண மாதிரியும் தெரியல எனக்கு வந்து மேட்ச் பார்க்கும் போது. அப்பப்போ ஒரு லாங் பால் போட்டு அதை ட்ரை பண்ணும் போது ஒரே ஒரு சான்ஸ் அந்த கொன்சாலோ கிராசியாக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். அவன் வெளியே அடிச்சிருவான். அது ஆக்சுவலா ஒரு நல்ல மூவ் தான். அது நம்ம ஒரு லேப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் அங்க குபாசிட்ட இருந்து ஒண்ணு. அதுக்கப்புறம் எரிகாசியா ஒரு சரியான பிளாக் ஒண்ணு பண்ணுவான், வினிசியஸ் ஜூனியர் பாஸ் போடுவான் ஒண்ணு. அது போட்டிருந்தானா மேபி இன்னும் கொஞ்சம் டென்ஸா கூட போயிருக்கலாம். பட் எரிகாசியா நான் சொன்ன மாதிரி வேற லெவலுங்க. அவனை நான் சொல்றதுதான், அவனை டிஃபென்ஸ்லயே வச்சுக்கணும். நீ எதர் சிபிஐ ஆடு இல்ல ரைட் பேக்கா ஆடு. அவனை மிட்ஃபீல்ட்ல எல்லாம் போட்டு அவனையும் ஒரு சுமாரான பிளேயர்னு காட்டி டீமையும் வந்து டைனமிக்கை மாத்த வேண்டாங்கிறதான் என்னோட கருத்து. ஏன்னா வந்து அவன் இப்போ கேவியும் பெட்ரியும் போட்டா இல்ல பிராங்கியும் பெட்ரியும் போட்டா பெட்ரிக்கு வந்து ஒரு ஒரு அலவன்ஸ் இருக்கு, அட்லீஸ்ட் நான் முன்னாடி போலாம், ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. எரிகாசியா போட்டா அவனால அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து எரிகாசியா இஸ் நாட் வெரி குட் ஆன் த பால். அவனால அதுவும் பண்றான், ஓகே, அப்பப்போ பண்ண வைக்கலாம், மேபி வழியே இல்லை அப்படின்னா. பட் அதை தவிர அவன் அந்த ஸ்டேடியம் எல்லாம் ஆடவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எனக்கு இன்னொரு கன்சர்னு, நம்ம மேபி இதுல பேசலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இன்னொரு வீடியோ கூட பேசலாம். நம்மளோட சிஸ்டமுக்கு இந்த டீம் இன்னொரு லெவலுக்கு போகணும் அப்படின்னா
Unfortunately, we cannot go to the next season with Balde and Kunde as our starting fullbacks. ஏன்னா இந்த அலவஸ் கேம்ல பால்டே ஐ திங்க் 80 மினிட்ஸ் நம்ம விளாண்டான். அவன் பண்ணதை விட 10 நிமிஷம் இந்த கேன்சலும் அதிகமா பண்ணிட்டு போயிட்டான். ஸோ இதை வந்து நான் வந்து பால்டேக்கு அகைன்ஸ்டா நான் சொல்லல. பால்டே இஸ் அ குட் பிளேயர், பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த சிஸ்டத்துக்கு அவனால காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அவன் என்னதான் வந்து பாலை விட மாட்டேன்றான், பாலை வந்து கொஞ்சம் நல்லா ஹோல்டப் பண்ணி வச்சுக்கிறான், நல்ல ஒரு காம்பினேஷன் பிளே பண்றான், நல்லா சப்ளை பண்ணிட்டு இருக்கான் மிட்ஃபீல்டுக்கு வந்து அப்படின்னு சொன்னா கூட நமக்கு எந்த இடத்துல தேவையோ எந்த இடத்துல அட்டாக் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்மளால பண்ண முடியல. அவனை வச்சு ஒரு ஒரு டக்குன்னு போய் ஒரு ஸ்பேஸ் அட்டாக் பண்ணி ஒரு கிராஸ் பண்ணணும், இல்ல ஒரு டைனமிக்கா ஒரு இன்சைட் வந்து ஒரு ஒரு ஓவர்லாப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அவனால பண்ண முடியல. அவனை ஈஸியா டீல் பண்ணிடுறாங்க அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு. ஸோ லெஃப்ட் சைடு இட்ஸ் டெட், லிட்டரலி டெட் ரப்பர் அவன் இருக்கும் போது. அன்பார்ச்சுனேட்லி அதான் உண்மை. ரைட் சைட்ல பார்த்தா கூண்டே ஃப்ரண்ட்ல போகும்போது கொஞ்சம் ஆஃபர் பண்றான், கொஞ்சம் ஏதாவது பண்ண ட்ரை பண்றான், பட் டிஃபென்சிவா ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டான் இந்த சீசன். வந்து அளவசோடையே வந்து அவனோட அவனோட லெஃப்ட் விங்கர் லெஃப்ட் ரைட்னு காட்டிட்டான் அவனுக்கு வந்து அந்த கடைசி அந்த 70th மினிட்டோ 75th மினிட்டோ பாக்குறேன். என்னடா பண்றேன், அவன் வந்து ஒரு ட்ரெடிஷனல் விங்கர் கூட கிடையாது அவன். இப்போ எப்படி ஃபெர்மின் போய் ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்டுக்கு ஆட்டம் காட்டினானோ அந்த மாதிரி காட்டிட்டு போயிட்டான் அவன் வந்து இவனுக்கு. ஸோ இட்ஸ் வெரி 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 ஒரு கன்சர்னிங்கா இருக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி. ஓகே, எனக்கு புரியுது உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து ஃப்ரண்ட் இல்ல, நீ ஃப்ரண்ட்ல ஏதோ ட்ரை பண்ற, பட் உன்னோட ஸ்ட்ரென்த் நீ டிஃபென்ஸ் சொல்ற, நீ டிஃபென்ஸ் சரியா பண்ண மாட்டேன்ற. அட்லீஸ்ட் பால்டே அதாவது பண்றான், ஓகே. அப்படி இருக்கும்போது வித் திஸ் செட்டப் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஃபேர் எனஃப் ஃபார் ஃபிளிக் டு கோ அண்ட் ஆஸ்க் ஹிம் டு வின் தி சாம்பியன்ஸ் லீக்லாம். அங்கெல்லாம் பாருங்க அங்க ஃபுல் பேக்ஸ் எல்லாம் பிஎஸ்சி ஃபுல் பேக்ஸ் பயன் ஃபுல் பேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கானுங்க அப்படின்னு. திரும்பி நம்ம ஃபுல் பேக்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் வி ஆர் எட் தேர். ஸோ எந்த லெவலுக்கு நம்ம நம்ம வந்து ஒரு டிஃபெண்டர் ஒரு சிபி தேவை அப்படின்னு பேசுறோமோ, ஒரு ஸ்ட்ரைக்கர் தேவை அப்படின்னு பேசுறோமோ, ஒரு டீசென்டான இல்ல ஒரு அட்லீஸ்ட் டே நீ ஒழுங்கா விளையாடலாம் இவன் இருக்கான் அப்படின்னு சொல்ற அளவுக்காவது ஒரு ஆர்பியும் ஒரு ஒரு எல்பியும் தேவை அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ நீங்க அதுக்கு ஒத்துக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது கருத்து வச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஒரே அந்த லெஃப்ட் பேக் ரைட் பேக் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆல்மோ பற்றி இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். அது வந்து அவன் இந்த சீசன் வந்து நிறைய கேம்ஸ் அவன் டீப்பாக பிவட்லேயும் ஆடியிருக்கான். தட் இஸ் சம்திங் வெரி அன்யூஷுவல். ஏன்னா ஆல்மோ வந்து நம்ம ஸ்பெயினுக்கும் சரி லைப்சிக்கும் சரி நம்ம பார்சாக்கு வந்து ஃபஸ்ட் சீசன்லேயும் சரி எப்போவுமே வந்து ஒன்றா லெஃப்ட் விங்கில் சில கேம்ஸ் லெஃப்ட் விங்கில் இன்ஜுரினால லெஃப்ட் விங்கில் ஆடிருக்கான், இல்லை நம்பர் 10ல் ஆடிருக்கான். பட் இந்த சீசன் வந்து அவன் அந்த பிவட்டில் நிறைய கேம் ஆடி அல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸஸும் நிறைய டெலிவர் பண்ணியிருக்கான். ஸோ வந்து கோயிங் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் சீசன் இஸ் அகெயின் இவ்வளோ 2 சீசனாக ஆல்ரெடி அவன் ஒரு வெரி வேல்யூபிள் பிளேயராக இருந்திருக்கான் ஸ்குவாடில் ஆல்ரெடி. லாஸ்ட் சீசனும் நீங்கள் சொன்ன பாயிண்ட், இந்த சீசன் அவனே ஒரு 6-9 பாயிண்ட் அடிச்சு கொடுத்துருப்பான் நம்மளுக்கு. அதே இது அவன் லாஸ்ட் சீசனும் பண்ணி கொடுத்தான். நிறைய கேம்ஸில் வந்து டிசைசிவ் கோல் ஸ்கோர் பண்ணி டிசைசிவ் அசிஸ்ட் போட்டு வின் பண்ணி கொடுத்தான். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் சீசனில் வந்து இன்னும் அவனோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஸ்குவாடுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் வேல்யூபிளாக இருக்குங்கிறது தான் வந்து ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் சொன்ன லெஃப்ட் பேக் ரைட் பேக் பாயிண்ட் வந்து நானும் அக்ரி பண்ணுறேன். தட் இந்த இது வந்து நம்ம ஆக்சுவலி இன்னொரு வீடியோவாகவே கூட பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ளிக்கு ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து செகண்ட் சீசன் வந்து டாக்டிக்ஸ் எவ்வளோ மாறி இருக்குது, அண்ட் இப்போ நம்ம செகண்ட் சீசன்லேருந்து நெக்ஸ்ட்டு சீசன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா டீமோட எந்த பிளேயர்ஸ் ஃபிட் ஆகுறாங்க எந்த பிளேயர்ஸ் ஃபிட் ஆகலை, என்ன மாதிரி டாக்டிக்கல் செட்டப் பண்ணலாம். ஐ திங்க் ஒரு தனியாக ஒரு வீடியோவே போடலாம்னு நினைக்கிறேன் அதை பற்றி. ஆமாம், அந்த வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக அது டெப்த்தில் டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்ல வரான்னு நினைக்கிறேன். எனக்கு நான் ஆக்சுவலாக ஒரு 70-80% பாயிண்ட் கூட அக்ரி பண்ணுறேன் அபவுட் கூண்டே அண்ட் பால்டே. கூண்டே அண்ட் பால்டே இன் தியர் கரண்ட் ஃபார்ம் ஆர் கரண்ட் எபிலிட்டி they cannot be our full back pairing. if நமக்கு வந்து உண்மையிலேயே சாம்பியன்ஸ் லீக் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா they cannot be our full back pairing. அதெல்லாம் நான் அக்ரி பண்ணுறேன். பட் எனக்கு கூண்டே பொறுத்தளவில் ஒரு பெரிய ஐ ஸ்டில் ஹாவ் அ பிலீஃப் தட் இட்ஸ் அ ஃபேஸ். ஏன்னா கூண்டே நல்லா ஆடும்போது எவ்வளோ நல்லா ஆடுவோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். கூண்டே வந்து ரைட் பேக்காக ஹீ கேன் பிளே லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட் பேக்ஸ் இன் த வேர்ல்டு. மேபி ஹீஸ் நாட் அக்கிமி அளவுக்கு அட்டாக்கிங் இம்பெட்டஸ் கொடுக்க மாட்டானே தவிர அவனுக்கு என்ன பண்ண தெரியுமோ அதை வேற லெவலில் பண்ணக்கூடிய எபிலிட்டி அவனுக்கு இருக்கு. ஸோ கூண்டே வந்து நான் இன்னும் ஐ மைட் வெயிட் அண்ட் அதர் சீசன் டு ப்ராப்பர்லி ஜட்ஜ். நான் வந்து ரஷ் பண்ணி இந்த சம்மர் வந்து செல் பண்ணும் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன். ஐ வில் வெயிட் அண்ட் அதர் சீசன் டு ஜட்ஜ். போன சீசன் ஹி ஹேட் அன் அன்பிலீவபிள் சீசன். இந்த சீசன் வந்து அப்படியே ஆப்போசிட் சீசன். பட்
மேபி இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட், இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு பிரேக் அப்புறம் இஃப் ஹி கம்ஸ் பேக் ஐ ஃபீல் ஹி மைட் பி குட். பால்டே பொறுத்த அளவில் எனக்கு வந்து முதல்ல இருந்தே பால்டே கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து அவன் 18 வயசுல ஐ திங்க் ஹி broke into the first team. 18 வயசுல அவன் ஆல்பாவை வந்து டீம் விட்டு ரீப்ளேஸ் பண்ணப்போ அவன் கிட்ட என்ன எபிலிட்டி இருந்துச்சோ இப்போ வரைக்கும் அதே எபிலிட்டி தான் இருக்கு. Yeah, unfortunately, yeah. வந்து his game has not improved. எனக்கு வந்து அதுதான் புரிஞ்சுக்கவே முடியல பால்டே கிட்ட. ஏன்னா he must be, I think he must be 21 now, 21 22 now. by this time கொஞ்சமாவது ப்ரொக்ரெஷன் இருந்திருக்கணும், அது இல்ல. அதை வந்து நம்ம எப்போ ரியலைஸ் பண்றோம்னா கேன்சலோ மாதிரி ஒருத்தன் லெஃப்ட்ல ஆடும்போது தான் நம்ம ரியலைஸ் பண்றோம். கேன்சலோ ஆடும்போது அவன் என்னமோ பண்றான். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பால்டே வந்து நல்லா ஆடலன்னு சொல்றோமோ அந்த அளவுக்கு கேன்சலோ நல்லா ஆடுறாங்கிற விஷயமும் நம்ம அக்செப்ட் பண்ணோம். ஸோ என்ன பொறுத்தளவுல our first signing next summer should be Cancelo. I don't care how it happens, it should be Cancelo. அதை நீ இன்னொரு லோனா வாங்குறியா இல்ல நீ வந்து டிரான்ஸ்ஃபரா வாங்குறியா அதெல்லாம் வந்து டீகோட பிரச்சனை, நம்ம பிரச்சனை கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் சைனிங் I agree to it. Yeah. சேம் டைம் ரைட் பேக்ல என்ன பொறுத்தளவுல I don't think we need to go into the market. Koundé can still be your first choice right back, but 100% Hector Fort needs to come back into the scheme of things. Hector Fort வந்து he's had a brilliant loan spell Ilchela. Apart from that injury that he had ஒரு 4-5 months where he missed football, அதுக்கு முன்னாடியும் he was playing very well. and இப்போ திரும்ப வந்து போன வாரம் ஒரு கோல் அடிச்சாங்க. யாராச்சும் நீங்க 2 பேர் பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. கோல் அநியாய கோல், ஒரு ரைட் பேக் அடிக்கிற கோலே கிடையாது. அது வந்து ஒரு பியூர் லாமாசியா டெக்னிக்கல் எபிலிட்டி இருக்க ஒரு பிளேயர் மட்டும் தான் அந்த மாதிரி ஒரு கோல் அடிப்பான். என்னை பொறுத்தளவுல நீ ஹெக்டர் ஃபோர்ட்டை திரும்ப கொண்டு வந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யூசிங் him more at right back. கூண்டே வந்து if he comes back to his good to his usual self, okay. இல்லனா வந்து you can always play Hector Fort, play Eric Garcia, and you have to try and build Hector Fort for that positionங்கிறது என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப். ஏன்னா ஹெக்டர் இப்போ நம்ம எரிகாஷ் எப்படி ஜிரோனா லோன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேற பிளேயரா வந்தான்னு சொல்றோமோ அதே மாதிரி ஐ பிலீவ் ஹெக்டர் ஃபோர்ட் ஹஸ் ஹேட் a loan spell. அதோட பெனிஃபிட்ஸை வந்து நம்ம ரீட் பண்ணாம நம்ம அவனை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணோம்னா அது வந்து ஃபியூச்சர்ல நம்ம ரிக்ரெட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அதான் என்னோட பாயிண்ட்டுமே. எனக்கு வந்து இப்போ நான் கூண்டே மேல வைக்கிறது இது வந்து கூண்டேக்கு டேய் நீ ஒழுங்கா விளையாடலாம் இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்னு ஒருத்தனை கூட்டு வாங்குறதா என் கருத்து. நீ கூண்டேவை போய் வித்துட்டு வாங்குறது என் கருத்து கிடையாது. ஏன்னா வந்து he is still 25-26 தான். அவனுக்கு வந்து இன்னும் he has game in his boots. ஸோ அப்படி ஒருவேளை அவனுக்கு ஒரு காம்படிஷன், ஹெல்தி காம்படிஷன் இருந்ததுன்னா மேபி அவனோட பெஸ்ட் வெளியே வரலாம். ஸோ அவனுக்கும் கொஞ்சம் இன்ஜுரி ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. ஸோ அவனாலையும் ஒரு ஃபுல் சீசன் ஆட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இன்னொரு காம்படிட்டிவான ஒரு ஆர்பி மேபி மார்க்கெட்ல இருக்கான் ஒரு வயபிள் ஆப்ஷன் அப்படின்னா ஐ திங்க் அதர்வைஸ் நீ சொன்ன மாதிரி ஹெக்டர் ஃபோர்ட்டே கூட we can see. இதை தவிர எல் கிளாசிக்கோல வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். we were good. செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல 2-3 சான்ஸ் வந்தது, நம்ம எடுக்கல. பட் ஒரு கம்ஃபர்டபுளான 2-0 விக்டரி, நல்ல ஒரு செலிப்ரேஷன் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. நல்ல ஒரு ட்ராஃபி பரேட், அதுக்கப்புறம் வேற லெவல் ஃபன் பண்ணிட்டு இருந்தானுங்க பசங்க. அது வேற நீங்க வந்து ஜெயிச்சாலும் வந்து எங்க டீம் வச்சு தான் பேசுவீங்க, ஆன்டி மெட்ரிஸ்டா அப்படின்னு போடுவீங்க. நீங்க வந்து யூ cannot டேக் மெட்ரிட் அவே ஃப்ரம் பார்சலோனா ஃபேன்ஸ் ஹெட் அப்படின்னு பேசுனீங்க. என்ன வேணா பேசு, நீ பாட்டு பேசிக்கிட்டே இரு அப்படிங்கறத என் கருத்து. ஜெனரேஷனல் ஹெட்லாஸ் ஆகுங்க அந்த பிளேயர்ஸ், டீமு, ஃபேன்ஸு, பிரசிடென்ட் எல்லாரும் ஆகுங்க. அதுதான் எனக்கு வேணும். அதை பார்த்து அப்படியே நான் இனிமையா இருந்துக்கிறேன். பட் பேண்டர் அக்ராஸ். பட் நல்லா இருந்தது பரேட்லாம் பார்த்துட்டு. ஃபைனலி 29th ட்ராஃபி, நெக்ஸ்ட் சீசன் 30th அடிக்கிறோம். எஸ், அதுக்கு சீசன் எண்டுக்கு அந்த சீசன் நீ சொன்ன செக்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி அலவஸ் கேம்ல இருந்து ஒரே ஒரு விஷயம் பேசலாம்னு தோணுது. ஆல்வாரோ கோட்டஸோட பெர்ஃபார்மன்ஸ். இட் வாஸ் ஹிஸ் டெபியூ. நீ பாத்தியான்னு தெரியல ஸ்ரீராம், பாத்தியா ஆல்வாரோ கோட்டஸோட பெர்ஃபார்மன்ஸ்? மேட்ச் பார்க்கல நான். அநியாயத்துக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டான். குபார்சி வந்து லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயரா இருந்தா வித் ஏரியல் ப்ரோவஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டான். ஐ நோ சொல்லி ஒன் கேம் டெபியூ இன்னைக்கு கோயிங் அவே டு பிளே அலாவஸ் அகேன்ஸ்ட் a physical team. I cannot remember one aerial duel he lost. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பார்த்தேன், ரொம்ப நாம பெருசா பார்க்கல. ஏன்னா ரொம்ப நம்ம டீம் அட்டாக் பண்ணும்போது ரொம்ப ஃபிளாட்டா இருந்தோம், இப்போ எப்படி பண்ணணும்னு தெரியாம. அன்னைக்கு ஆக்சுவலா வந்து குபாசி விட அவன் தான் வந்து இன்னும் கொஞ்சம் கண்ணுக்கு தெரிஞ்சான் as a center ஸ்டாண்ட் அவுட் back, ஆமா. என்னோட opinion. And சரியான பாசிங் ரேஞ்ச் ஆல்சோ. ஒரு 2-3 ஸ்விட்ச் போட்டான்.
ஒரு அவன் வந்து இந்த டிஸ்கைஸ் பாஸ் வேற லெவல்ல போடுறான். 2-3 தடவை அவன் பாடி ஓரியன்டேஷன் வச்சு நான் வந்து ஃபுல் பேக்கு பாஸ் போட போறான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா லைன் பிரேக் பண்ணி மிட்ஃபீல்டுக்கு பாஸ் போட்டான் அந்த ஓரியன்டேஷன்ல இருந்து. அவன் இந்த ஹி சீம்ஸ் டு பி ஐ டோன்ட் நோ இத்தனை நாளா எப்படி அவனை வந்து ஃபர்ஸ்ட் டீம்ல வந்து ஐ நோ ஹிஸ் பின் இன் தி ஸ்கீம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டீம் இது கொஞ்ச நாளாவே. பட் எப்படி வந்து நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கல ஃபர்ஸ்ட் டீம்ல 21 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் எப்படி சான்ஸ்? he is older than குபாசியா. எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா he looked very composed, very mature and left footer வேற. ஸோ அதை பத்தி ஜஸ்ட் தாட்ஸ் பேசணும்னு நினைச்சேன் ஜஸ்ட் ஃபார் த டெபியூ. யா ஐ திங்க் மேபி பிகாஸ் ஜெரார்ட் மார்டின் வந்து ஒரு மான்ஸ்டர்ஸான சீசன் அவனுக்கு இருந்திருக்கு. இந்த ஐ திங்க் அவன் ஆடின எல்லா கேமில் வந்து நம்ம லாலிகாவில் வந்து ஒரு கேம் கூட தோக்கலை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ரெக்கார்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 20 கேம்ஸோ 25 கேம்ஸோ. ஸோ மேபி பிகாஸ் ஆஃப் தட் அவனுக்கு அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல. பட் அகெயின் இப்போது டைட்டில் சீக்கிரம் அடிச்சதுல ஒரு அட்வான்டேஜ் வந்து நம்ம கடைசி 3 கேம் வந்து வி கேன் டெஸ்ட் அவுட். சரி யாருக்கு சான்ஸ் கொடுக்கலாம் என்ன எப்படி அப்படின்னு அசஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் சீசன் ப்ரீ சீசனுக்கு முன்னாடி நம்ம அவங்கள ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எண்ட் ஆஃப் சீசன் செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டாட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். நம்ம லாலிகா ஸ்டாட்ஸ் இந்த சீசன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. டாப் ஸ்கோரர் வந்து நம்மளுக்கு லமீன் அண்ட் ஃபெரான் 16 கோல்ஸ் ஈச். செகண்ட் வந்து லெவா 13. லெவா வந்து இவ்வளோ கம்மி கேம்ஸ் ஆடியும் வந்து லெவா ஆல்மோஸ்ட் வந்து 13 கோல்ஸ் அடிச்சிருக்கான் இந்த சீசன். ராஃபா வித் 11. லெவாவை பத்தி ஒரு வீடியோ வருது, அதை அப்படியே பிளகின் பண்ணி விடுறேன். நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்துடும் அந்த வீடியோ. எஸ் ரஃபா 11 கோல்ஸ், ராஷ்ஃபர்ட் 8, ஆல்மோ 7, ஃபர்மீன் 6, அரௌஹோ 3. ராஷ்ஃபர்ட் எத்தனை? 8. அசிஸ்ட் வேற அவ்வளோ வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஃபெரான் பத்தி ஒரு விஷயம் லைக் இப்போ நீ சொல்லும்போது எனக்கு தோணுது he has the same goals as லமீன், பட் ஒரு பெனால்டி எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா அவன் ஒரு 0 பெனால்டிஸ். ஃபெரான் வந்து 0 பெனால்டிஸ், லமீன் 3 பெனால்டி. அதான். சோ ஃபெரான் நீ அந்த லமீன் அசிஸ்டுமே 11-12 இல்ல? ஆமா 11 அசிஸ்ட்ஸ் லமீன். ஃபெரான் தான் நம்மளோட பெஸ்ட் கோல் ஸ்கோரர் இந்த சீசன் அப்படிங்கறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம்னு நினைக்கிறேன். எஸ் அசிஸ்ட் வைஸ் ஒரு 10 கேம் பீரியட் இன் பிட்வீன் அவன் ஒரு பெரிய டிப்புக்கு போனான். அதுவரை he's been very consistent in the season. Yeah. அசிஸ்ட் வைஸ் லமீன் வித் 11, ஃபர்மீன் 9, ஆல்மோ 8, பெட்ரி 8, ராஷ்ஃபர்ட் 7, ஃப்ராங்கி 5, ரஃபா 3. ஃப்ராங்கி 5? என்னையா சொல்ற? நம்ம அந்த கடைசி ரவுண்ட் பண்ணி கோல் அடிக்காம பாத்துட்டே இருக்கானே, அந்த லைனுக்கு போயிட்டு கட் பேக் பண்ணி நிறைய அசிஸ்ட் போட்டானே. அசிஸ்ட் அந்த மாதிரியே கொடுத்திருக்கான் இந்த சீசன் அவன். வேற லெவல் பா. ஸோ ஓவரால் ஜிஏ வைஸ் வந்து லமீன் தான் 27, ஃபெரான் 17, லெவா 15. அண்ட் மினிட்ஸ் பிளேடு தான் வந்து நம்ம குபார்சி 2708 மினிட்ஸு, ஜோவான் கார்சியா வந்து 2610 மினிட்ஸ், எரிக் 2600 மினிட்ஸ், லமீன் 2200 மினிட்ஸ். நம்ம 2000 மினிட்ஸ்க்கு மேலே 7 பிளேயர் இருக்காங்க. ஆல்மோ, பெட்ரி, குண்டே. ஆல்மோ இருக்கிறது பெரிய விஷயம்ப்பா. ஆமா 31 மேட்சஸ் ஆடி இருக்கான் டோட்டலா இந்த சீசன். குபார்சி 2700, ஜோவான் கார்சியா 2600, எரிக் 2600, லமீன் 2200, அப்புறம் கூண்டே, பெட்ரி 2 பேரும் 2100ஸ்ல, அப்புறம் டேனி ஆல்மோ 2000, ஜெரார்ட் மார்டின் ஆல்மோஸ்ட் 2000 மினிட்ஸ். டேனி ஆல்மோ வந்து அவனோட இன்ஜுரி ரெக்கார்டுக்கு இது வேற லெவல் ரெக்கார்ட். பெட்ரிக்குமே வந்து எனக்கு பரவாயில்ல தான் தோணுது இப்ப பாக்கும்போது. என்னதான் வந்து நடுவுல வந்து 2 இன்ஜுரி போயிட்டு வந்தா கூட ஓவராலா பாக்கும்போது இட்ஸ் நாட் வெரி பேடுங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுதான் வந்து இந்த அப்புறம் ஜோன் கார்சியா வந்து 15 கிளீன் ஷீட்ஸ் இந்த சீசன். ஹையஸ்டா இல்ல வேற ஏதாவது இருக்கா? இல்ல அவன் தான் இப்போதைக்கு அவன் தான் ஹையஸ்ட். ஓகே 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 அந்த கடைசி செக்மெண்ட் போய்டுவோமா? எஸ் இந்த சீசனோட ஸ்டாட்ஸ் அண்ட் நம்ம பிளே டாப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த கடைசி செக்மெண்ட்ல நான் வந்து ஒரு கேட்டகரி சொல்லுவேன். நீங்க வந்து நாங்க சொல்ல அப்படியே நீங்களும் உங்களோட கமெண்ட்ல போடலாம். ஆமா நான் வந்து அதை வந்து நான் பின்ட் கமெண்டா போடுறேன் அந்த டெம்ப்ளேட்டை. நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கமெண்ட்ஸ்ல உங்க பிளேயர் யாரு அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? சரி பெஸ்ட் பிளேயர் வந்து நம்ம கடைசி நான் ஒன்னு சொல்றேன். நான் கேட்டகரி சொல்றேன்.
ஆர்டர் என்னன்னா ஸ்ரீராம், பிரணவ், நான். அதே ஆர்டர்ல சொல்லிட்டு வரோம். ஓகே. மனசாட்சியே இல்லாம என்ன பதில்? நான் கொஸ்டின் கேட்கறதுனால நான் லாஸ்ட். சரி. சரி, நூறு பெஸ்ட் பேர் பிளேயர் வந்து நம்ம கடைசிக்கு வச்சுக்குவோம். கீழே இருந்து ஆரம்பிப்போம் நம்ம. பிக்கெஸ்ட் ஃப்ளாப் இந்த சீசன். பிக்கஸ்ட் ஃபிளாப் இந்த சீசன் I would say Kunde ஓகே, because I expected much more from him. எனக்கு மார்க்கஸ் ஆடும். எனக்கும் காசாடோ தான். நான் போன எஸ்பெஷலி அவன் பிரேக் அவுட் சீசனுக்கு இருந்த பர்ஃபார்மன்ஸ், அதுவும் போன சீசன் அந்த பயன்னு எல் கிளாசிக்கோ அந்த ரன்னெல்லாம் பார்த்துட்டு இந்த சீசன் வந்து கசாடோ வந்து அப்படியே ஆப்போசிட் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரமில் இருக்கான் எனக்கு. ஸோ பிக்கெஸ்ட் ஃப்ளாப் இந்த சீசன் ஃபார் மீ கசாடோ. மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் பிளேயர். Most disappointing player. நம்ம பேசாம ஒன்று பண்ணுவோம், ஸ்னேக் டிராஃப்ட்ல போவோம். இந்த தடவை நான் ஃபர்ஸ்ட் போறேன், அடுத்து இதுக்கு நீ ஃபர்ஸ்ட் போ. ஓகே ஓகே. சரி, எனக்கு மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் பிளேயர் வந்து குண்டே. ஓகே, Kunde. Okay. ஜோஸ் குண்டே. மேசிவ் டிசப்பாயின்மெண்ட். நான் ஒரு பெரிய குண்டே ஃபேன், அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு சீசன் அப்படின்னு நான் சொல்லலாம். எனக்கு வந்து இந்த சீசன் எனக்கு மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் பிளேயர் ரஃபீனியா. எஸ்பெஷலி லாஸ்ட் சீசன் அவன் போட்ட பர்ஃபார்மன்ஸ், அவன் போட்ட கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட்ஸ், அவன் ஆப்வியஸ்லி அந்த லெவல் திருப்பி அவனால் ஹிட் பண்ணுறது கஷ்டம். பட் ஐ ஹேட் வெரி ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் ரஃபா இந்த சீசன் அண்ட் கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கான சீசன் இன் மை I think I would agree to that. ஏன்னா வந்து ஒரு பேலண்டோர் கிட்ட ஒரு சீசன் இருந்துட்டு இன்ஜுரிஸ் அப்படின்னு நம்ம சொன்னா கூட உடம்ப ஒழுங்கா பார்த்துக்க வேண்டியது நம்ம வேலை அப்படின்னு இருக்கும் போது அங்க இருந்துட்டு வந்து இப்போ அப்படி இல்லை அப்படிங்கும் போது நம்ம எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுட்டோம். நம்மளும் வந்து இப்படி பார்ப்போம் அப்படின்னு வச்சனால நம்ம கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இப்படி பண்ண முடியலையே அப்படின்னு வந்து டிசப்பாயிண்டட் ரஃபீனியா. ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பிளேயர். நான் ஆரம்பிக்கிறேன் இந்த தடவை. மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பிளேயர் இந்த சீசன் ஐ திங்க் ஃபெர்மின் லோபஸ் இந்த சீசன். ஏன்னா அவன் வந்து ஐ திங்க் கோல்ஸ், அசிஸ்ட்ஸ் அண்ட் லெஃப்டில் இருக்கட்டும் கேமில் இருக்கட்டும் ரெண்டுலேயும் வந்து ஹி ட்ரூலி ஸ்டெப்ட் அப் இந்த சீசன். அண்ட் நிறைய சுச்சுவேஷன்ஸில் வந்து ஐ திங்க் சாம்பியன்ஸ் லீக்லலாம் ஒரு ஹேட்ரிக் அடிச்சிருப்பான். அப்போ சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்பானிஷ் மிட்ஃபீல்டர் ஆர் சம்திங் ஹேட்ரிக் இன் யூசிஎல் அப்படின்வாங்க. இடி இத்தனை வருஷம் ஜாவி, இனியஸ்டா எல்லாம் ஆடின டீம்டா இது, இப்படி ஒரு ஸ்டார்ட்டா அப்படின்னு யோசித்தேன். ஸோ அப்படிலாம் யோசிக்கும் போது ஸ்லாவியா பிராகா கூட நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அப்படி இருக்கும் போது எனக்கு வந்து மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பிளேயர் இந்த சீசன் ஃபெர்மின் லோபஸ். எனக்கு வந்து மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபெரான் டோரஸ். நானே அவனை அடிச்சிருக்கேன் இந்த பையனை. பாவம் என்னதான் வந்து அப்பப்போ இந்த சான்ஸ்லாம் விட்டாலும் வந்து நல்ல நல்ல கோல் அப்பப்போ வந்து நறுக்குன்னு போட்டுருவோம். அதனாலேயே வந்து அவனை நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சான்ஸ்லாம் வந்து விடுறத ஒரு கம்பெலிஷனா போட்டு விட்டுறதுனால நிறைய பேர் அவனை ரேட் பண்ண மாட்டாங்க. அதிகமா வந்து ஃபெரான் டோரஸ் தானே அப்படின்னு விட்டுருவாங்க. பட் அவன் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த சீசன் வந்து, ஏன்னா போன சீசனும் வந்து நல்ல ஒரு இது கொடுத்துருந்தான். 24 or 20 வச்சிருந்தான்னு நினைக்கிறேன் கோல் மொத்தமா. இப்பயும் வந்து அதுக்கு ஈக்குவலா இருக்கிற அளவுக்கு அடிச்சிருக்கான். ஸோ வந்து அப்படி இருக்கும் போது நம்ம மற்ற பிளேயருக்கு சொன்னோம்ல, இப்போ வந்து ரஃபீனியாக்கு வந்து நம்ம எதிர்பார்த்தோம் பண்ணல அப்படிங்கும் போது இவனை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இப்படி பண்ணுவான், ஆனாலும் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும் போது வெரி வெரி அண்டர் ரேட்டட். பட் டு புட் தட் இன்டு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பிரீமியர் லீக் நம்பர்ஸ் கம்பேர் பண்ணோம்னா, பிரீமியர் லீக்ல ஒன்லி ஹாலண்ட் அண்ட் இகார் தியாகோ ஹேவ் மோர் கோல்ஸ் தென் ஃபெரான். ஹவு மெனி ஃபெரான் டாரஸ் ஹஸ் இன் தி சீசன்? தட் இஸ் நம்ம ஒரு ஆஸ் எ ஃபேன் பேஸ் வந்து ஃபெரான் டாரஸோட அருமையை புரிஞ்சுக்காம தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் ரொம்ப நாள். அப்ப நீயும் ஃபெரான் தானா? இல்ல என்னுடைய மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பிளேயர் வந்து கேன்சலோ இந்த சீசன். ஓ நைஸ் பிக். யா, கேன்சலோ அண்டர்ரேட்டட்னாடா, நல்லா தானே ரேட் பண்ணிருக்கோம். நம்ம ரேட் பண்ணிருக்கோம், நம்மள தவிர யாரும் அந்த அளவுக்கு ரேட் பண்ணி நான் பார்க்கல இப்போ வரைக்கும். ஓகே, ஐ டோன்ட் திங்க் ஹி கெட்ஸ் த கிரெடிட் தட் ஹி டிசர்வ்ஸ். அவன் வந்து அந்த ஜான்வரி சைனிங்கை நம்ம பண்ணல, செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் அவன் இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் வி வுட் ஒன் லா லிகா. நான் ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன், ஐ டோன்ட் திங்க் வி வுட் ஒன் லா லிகா. ஏன்னா பால்டே வாஸ் ஆல்சோ இன்ஜர்ட், குண்டே வாஸ் ஆல்சோ இன்ஜர்ட் அட் த சேம் டைம். அதை மறக்கக்கூடாது. ஆமா, ஸோ என்னுடைய மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பிளேயர் இஸ் கேன்சலோ. ஓகே, மோஸ்ட் ஓவர் ரேட்டட் பிளேயர் இந்த சீசன் நானா? இல்ல இந்த நீதான் கேட். மோஸ்ட் ஓவர் ரேட்டடா?
ஓவர் ரேட்டட்னு யாரை சொல்றது நானு? மோஸ்ட் ஓவர் ரேட்டட் பிளேயர் மேபி ஐ வுட் சே குபாசி. ஏன்னா வந்து எனக்கு வந்து ஹி இஸ் ரைட்லி ரேட்டட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் ஆனா ஹி ஹேஸ் சம் ஃபிளாஸ் இன் ஹிம் டியூ டு ஹிஸ் ஏஜ். ஸோ வந்து அப்பப்போ வந்து எனக்கு கிளவுஸ் கொடுங்க, நானும் ஸ்ரீராமோ சௌமனி வேல்வெடே மாதிரி சண்டை போட போறோம். இதை வந்து எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. பட் ஆனா எனக்கு வந்து அவன் வந்து இன்னும் கொஞ்சம் ஹி ஹேஸ் த நெக்ஸ்ட் லெவல், அவனுக்கு இன்னும் 2-3 லெவல் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ வந்து எனக்கு வந்து சில விஷயம் அந்த எல் கிளாசிக்கோலயே வந்து அந்த பெல்லிங்கம் ரெண்டுக்கெல்லாம் வந்து அவன் வந்து அவன் தான் விட்டுருவான் அந்த இடத்துல. அவன் வந்து டக்குன்னு இந்த ஆஃப் சைட் மார்க் பண்ண வந்துருவான். அந்த இடத்துல அவன் வாசலே மார்க் பண்ண வேண்டாம், அவனுக்கு ஹி ஜஸ்ட் ஹேஸ் டு ஃபாலோ பெல்லிங்கம். அவனை வந்து அவுட் பேஸ் பண்ண முடியாது பெல்லிங்கத்தால, ஏன்னா இவனுக்கு தான் ஹெட் ஷாட் இருக்கு. ஸோ அவன் வந்து ஓகே நான் வந்து அவனை வந்து இது பண்றேன் பண்ணிடுவான். இது ஒரு இன்ஸ்டன்ஸ் தான். இதே மாதிரி ஒரு 2-3 இடத்துல அவன் வந்து நிறைய இடத்துல பார்த்துங்க சீசன். ஸோ வந்து ஹீஸ் 19 years old அகைன். நான் வந்து இதெல்லாம் சொல்றது வந்து சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அவங்க பார்சலோனால வந்து அவன் சிபிஆ ஸ்டார்ட் பண்றான் அப்படிங்கும் போது நம்ம எதெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படிங்கும் போது இதெல்லாம் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிறதுக்காக சொல்றேனே தவிர, ஒரு தனி ஆளா பார்த்தோம் அப்படின்னா வாட் எவர் ஹி இஸ் டூயிங், ஆனா வந்து என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாது அவன் பண்றதெல்லாம். ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் யா, ஓகே, நான் இதை வந்து 100% 200% டிஸ்அக்ரி பண்றேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் start பண்றேன். என்ன பொறுத்த அளவுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த லா லிகா அன்டில் டிசம்பர் பெஸ்ட் சென்டர் பேக் இந்த லீக் வந்து மார்க் பியூபிள்னா, ஆஃப்டர் ஜனவரி பெஸ்ட் சென்டர் பேக் இந்த லீக் வாஸ் பாவ் குபார்சி. அதுதான் என்னுடைய அசஸ்மெண்ட். அந்த ரெட் கார்டு கூட அவன் லீக்ல வாங்கல, சாம்பியன்ஸ் லீக்ல தான் சாம்பியன்ஸ் லீக்ல எனக்கு தெரிஞ்ச லீக்ல வந்து அவன் ஐ கேனாட் ரிமெம்பர் ஒன் கேம் வேர் ஹி ஹேட் அ பேட் கேம் அப்படின்னு நான் சொல்லவே முடியாது ஆஃப்டர் ஜான்வரி. ஸோ நான் சாரி ஸ்ரீராம், நான் கம்ப்ளீட்டாக டிஸ்அக்ரி பண்ணுறேன் உன் பாயிண்ட்ல. என்னை பொறுத்தளவில் மோஸ்ட் ஓவர் ரேட்டட் பிளேயர் இந்த சீசன் வாஸ் ரஃபீனியா. ஏன்னா நம்ம வந்து ரஃபீனியா வந்து எப்போ வந்தாலும் வி கிவ் him a lot of love because he is because of what he did last season, because of his passion, because of everything. இப்போ வந்து ரஃபீனியா வந்தானா முதல்ல கொடி பிடிச்சிட்டு நிற்கிறது நானாக தான் இருப்பேன். பட் இந்த சீசன் வந்து இன்ஜுரிஸ்னாலன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் ஐ டோன்ட் திங்க் ஹி வாஸ் அட் ஹிஸ் பெஸ்ட். ஈவன் வென் he was fit, there were games where he was brilliant, but overall I don't think he was at his best. அதனால எனக்கு வந்து most overrated player in the season was Rafinha. எனக்கு வந்து ஜூல்ஸ் கொண்டே இந்த சீசன் டிசப்பாயிண்டிங் overrated player கிட்டத்தட்ட ஒரே தான் சூஸ் பண்றா, அது யார் இங்கங்கிறது தான் பாரு. ஆமா ஆமா ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் சம்பந்தமே இல்லாம குபாசி கமெண்ட்ஸ்ல வந்து எல்லாரும் நீங்களா சொல்லுங்க. நான் சொல்றது பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பாக்குறீங்களா இல்ல வந்து நான் தான் கொஞ்சம் ஓவர் ஜட்ஜ்மென்ட் பண்றேன்னு சொல்லுங்க. உங்களுக்கும் என்ன மாதிரி பிடிக்கல அப்படினா நீங்க வந்து திட்டலாம். பாருங்க இங்க பாருங்க, இவங்க சேராதீங்க. கமெண்ட்ஸ்ல வந்து பாக்ஸிங் கிளவுஸ் வந்து இமோஜி போடுங்க கமெண்ட்ஸ்ல. நெக்ஸ்ட் செகண்ட் லாஸ்ட் கேட்டகரி வந்து மோஸ்ட் இம்ப்ரூவ்டு பிளேயர். நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு இது ரொம்ப ஈஸி ஆப்ஷன், எரிக் கார்சியா. எனக்கு வந்து நான் வந்து ஒரு எரிக் கிரிட்டிக்ல இருந்து எரிக் கார்சியா ஃபேனா மாறின சீசன் இது. நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப நேரம் யோசிச்சேன், ஆனா அல்டிமேட்டா வந்து எனக்கு எரிக் தான். யாரான்னு யோசிச்ச? ஃபெர்மினா எரிக்கான் ரொம்ப யோசிச்சேன், பட் அல்டிமேட்டா எனக்கு எரிக் தான். எனக்கு ராகவ் என்ன சொல்ல போறானே தெரியும். இப்ப எனக்கு என்னது சொல்லுவான் அதானே, ஜெரார்ட் மார்டின். எஸ், ஜெரார்ட் மார்டின். நான் சொல்ற ரெக்கார்டு அதான் நான் சொன்னேன்ல, ஜெரார்ட் மார்டின் நம்மளுக்கு லாலிகா மார்டின் குபார்சி பார்ட்னர்ஷிப் ஆடினப்போ நம்ம லாலிகா ஜெரார்ட் மார்டின் கண்ணி ஆயிட்டாங்க. சரியான வந்து ரிடம்ஷன் சீசன். அதுவும் லெஃப்ட் பேக்ல இருந்து சென்டர் பேக் மூவ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஒரு சீசன் கொடுத்தது வந்து நானுமே அதான் அதனால அப்படி ஆட் ஆன் பண்றேன் நானு. இப்போ இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவனுக்கே தெரியாது அவன் சிபிஐ ஆட போறான், ஸ்டார்டிங் சிபிஐ ஆட போறான் அப்படின்னு. இன்னிகோ மார்டினஸ் போக போறான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவன் ப்ரிப்பேரா கூட இருக்க மாட்டான். ஆனா சடனா ஒரு டாஸ்க் வருது, நீ ப்ரிப்பேர் ஆகணும், நான் வந்து உனக்கு அதை ரெடி பண்றேன் அதை ஒண்ணு அப்படின்னு உடனே அந்த ஒரு கேரக்டர் காமிச்சு நமக்கு தெரியும் அவன்கிட்ட எவ்வளவு ஃபிளாஸ் இருக்கு. அவன் வந்து எவ்வளவு வந்து அவனுக்கு இந்த பேஸ் கிடையாது. சில இடத்துல ரெக்கவரி டேக்கிள் எல்லாம் ஒரு தப்பா போடுவான், சில இடத்துல ஒரு மிஸ்பிளேஸ் பாஸ் பண்ணிடுவான், கொஞ்சம் பதட்டப்படுவான் அப்படின்னு நமக்கு தெரியும் பார்க்கும்போதே. நமக்கு அப்படி இருக்கும் போது அங்கிருந்து ஒரு டே பை டே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் போது நமக்கு வந்து அப்படியே பார்க்கவே நல்லா இருந்தது. ஓகேடா, ஹெடர்லாம் வந்து வேற மாதிரி வின் பண்றாங்க. இப்போ ஹெடர்லாம் வந்து பக்கத்துல எதுவுமே போவே முடியல. சோ யா, கிளாசிக்கோல அந்த டாக்கிள் போட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணா பாத்தீங்களா கோலுக்கு முன்னாடி இப்படின்னு.
அப்படியே சூப்பரா வந்து சூப்பரா அதே மாதிரி ஒரு ஒரு ஷீல்ட் பண்ணி இப்படி பால் இப்படி தள்ளி வெளியே கார்னருக்கு போக விட்டுரும். அதுவுமே சூப்பரா இருந்தது. அதெல்லாம் வந்து அப்பா ஆஹா பார்சலோனா சென்டர் பேக் இப்படிலாம் பண்றாங்களா, ஒரு ஆப்பனன்ட் ஸ்ட்ரைக்கரை வந்து மசில் பண்றாங்களா அப்படின்னு நல்லா இருந்தது எனக்கு வந்து. ஸோ யா அஹ், எனக்கு ஜெராட் மார்ட்டின், உங்களுக்கு ஜெராட் மார்ட்டின். லாஸ்ட் கேட்டகரி பிளேயர் ஆஃப் த சீசன் யாரு? 3 பேரும் ஒரே ஆன்சர் தானே? இந்த எஸ். லேம் இஸ் எனக்கு எனக்கு ஸ்லாஷ் பெட்ரி போடணும்னு ஆசையா இருக்கு. ஸோ ஸ்லாஷ் பெட்ரி போட முடிஞ்சா நான் ஸ்லாஷ் பெட்ரி போட்டுப்பேன். எனக்கு அவங்கள பிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த season. தாராளமா நம்ம போடுறது தானே, என்ன வேணா போட்டுக்கலாம். நம்ம பசங்க தானே. நீடா ராகவ்? Slash பெட்ரி. எனக்கு லமீன் யமால் தான் பிளேயர் ஆஃப் த சீசன். ஏன்னா தலைவன் வந்து எஸ்பெஷலி பார்த்துட்டு வந்தேன். காட் மோட் இந்த சீசன் தலைவன், பெஸ்ட். எஸ்பெஷலி லீக்ல. அதான் நிறைய அவனை வந்து என்ன சொல்றது, ஒரு மெச்சியோர்டு வெர்ஷன் ஆஃப் லமீன் யமால் இந்த சீசன் வந்து கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுது. போன சீசன் வந்து கொஞ்சம் அப்பப்போ கடுப்பாகும், டேய் போய் எல்லா பாலுக்கும் ஏன்டா ட்ரிபிள் போடுற, எல்லா பாலுக்கும் போய் ஏன்டா பால் லூஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னடா ஷூட் அடிக்க மாட்டேங்கிற, ஷூட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனா இன்னும் இந்த இருக்கு, ஷூட்டிங் இம்ப்ரூவ் இன்னும் பண்ணணும் அப்படிங்கும் போதே 16 கோல். ஓகே, ஆமா. ஐ வில் டேக் இட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சீசன் இன்னும் கொஞ்சம் மெச்சோர்டாக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கு வந்து பிச்சில் வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சோர்டாக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீலிங். ஸோ ஈஸிலி எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த சீசன் லமீன் யமால். ஆன் தட் நோட் மக்களே, நான் வந்து இந்த கேட்டகரிஸ் நம்ம எவ்வளவு நேரம் பேசணும்னு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்? 15 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ போடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். 50 நிமிஷமா வந்து நம்ம லீக் சீசன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். And I இது think வரைக்கும் it video deserves it. மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புறோம். கோச்சிக்காதீங்க யாராவது ரொம்ப உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா. நிறைய பேர் வந்து இந்த டிராவல்ல பாப்பீங்க, நிறைய பேர் ஆஃபீஸ் போறப்ப வரப்ப பாப்பீங்க, எனக்கு தெரியும். ஸோ அப்பெல்லாம் வந்து பொறுமையா ஒரே டயத்துல போகும்போது பார்க்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல. இப்போ வந்து ஏதோ ஆப்ஷன்லாம் வந்திருக்கு யூடியூப்ல, நம்ம எங்க பாஸ் பண்றோமோ அப்படியே கண்டினியூ ஆகுது, திருப்பி உள்ள போறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து ஸோ ஐ திங்க் பீப்புள் ஆல் த சப்போர்ட் தட் யூ கைஸ் ஆர் கிவிங் வில் பி வொர்த் இட். எஸ், இந்த கேட்டகரிஸ் வந்து கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன்னா உங்கள் பிளேயர்ஸ் இந்த சீசன் யார் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம லாலிகா சீசன் வின் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. அப்படியே கிளம்புறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அதுக்கு முன்னாடி லீகோட பெஸ்ட் மேனேஜர் இந்த சீசனா? நான் பெருசா மித்த டீம் அவ்வளவா ஃபாலோ பண்ணல இந்த சீசனு. நான் ஒரு ஷவுட்டர் கொடுக்கணும்னா பாடலஸ் கொடுப்பேன். யூரோப்ல முடிக்கிறானுங்க. ஆமா, பிரணவ் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். பிரணவ் தூங்கல. நான் வந்து எனக்கு மார்சலினோ சொல்லணும்னு தோணுது. ஏன்னா ஐ தாட் வில்லாரியல் ஹேட் தி பெஸ்ட் சான்சஸ் இந்த சம்மர் லாலிகால. எவ்வளவு 21 இயர்ஸ்க்கு அப்புறமா இல்ல பெட்டிஸ் கரெக்ட். இல்ல வில்லாரியல் வந்து they had the best transfer window என்னோட ஒபினியன். ஸ்பெயின்லயே மொலேரோ சைன் பண்ணாங்க, அந்த மித்துகாட்சே சைன் பண்ணாங்க. I would say along with Atletico Madrid இல்லையா? அத்லெட்டிகோ சைன் பண்ணதுக்கு என்ன வில்லாரியல் கீழ தான முடிச்சிருக்காங்க. ஆனா சைன் பண்ணல. இல்ல சைன் பண்ணது சொல்றேன், லைக் பிளேயர்ஸ் that they got in. True, but Villarreal third முடிக்கிறது is a bigger achievement for me than Atletico. Yeah. So Villarreal வந்து எனக்கு மார்சலினோ அப்படி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் தி சீசன் கேட்டதா நான் எடர் சராபியா சொல்லிருப்பேன் एक्चुअली. ஆமா, ஏன்னா எல்சே வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சம்ஹவ் கடைசியில வந்து அவங்க ரெலிகேஷன்ல மாட்டிட்டாங்க. ஆமா. With that said, எஸ் நன்றி மக்களே. இவ்வளவு நேரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா 54 நிமிஷம் உங்க டைம் எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ திங்க் இட் வில் பி வொர்த் இட். உங்களோட இதையும் போடுங்க, அந்த அண்டர் ரேட்டட் பிளேயர் யாரு, பெஸ்ட் பிளேயர் யாரு அப்படிங்கிறது. எங்களோடது உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தது, ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்க. நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடதுல. அதையும் வந்து டைம் ஸ்டாம்ப் போட்டு சொல்லுங்க. ஸோ எனக்கும் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தெரியும், எங்களுக்கும் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது புரியும். இத்தனை நாளா வந்து கொஞ்சம் இன்ஆக்டிவா இருந்தோம், அப்பப்போ லைவ்ல தான் வந்து உங்களை பார்த்துட்டு இருந்தோம். பட் இனிமே வந்து நாங்க வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஹோப்ஃபுல்லி அதெல்லாம் சொன்னா நடக்க மாட்டேங்குது, சொல்லாம வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸா வந்து சந்திக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர்.